ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை வந்தாலே வந்து, "நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை." அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். இந்த வருஷம் இந்த மழை வந்து ஒண்ணும் பெருசா வரல. பட் வந்து பயமுறுத்திட்டு, பயமுறுத்திட்டு போயிட்டுருக்கு. இத எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க சார்? இல்ல, நீங்க தீபாவளி மழைய மட்டும் வச்சு பேசுறீங்க. நவம்பர், டிசம்பர் தான் எப்போதும் குரூஷியல். ஸோ நவம்பர், டிசம்பர்ல என்ன வரப்போகுதுங்கிறது தான் பார்க்கணும். தண்ணி தேங்குவது, அதற்கு பின் போவது அப்படிங்கிறது வந்து ஒரு சிச்சுவேஷன் தான். அதை வந்து வைத்துக்கொண்டு தண்ணி தேங்குதே, ஓடணுமே அப்படின்னு சொன்னா, அது செட் ஆகாது. நீங்க வீடு கட்டும்போதே சவுத் வெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்லோப் குடுப்பீங்க. எதுக்காக ஸ்லோப் குடுக்குறீங்க? வீடு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட். அபார்ட்மெண்ட்டுன்னே எடுத்துக்கிட்டாலும் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு அந்த ஸ்லோப் குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணிக்கு ஓட்டம் குடுக்குறது ஒரு வாகு குடுக்கணும். இவ்வளவுதான் உங்களுடைய வேலை. இது சிம்பிள் இன்ஜினியரிங். இதுக்கு ஒண்ணும் பெரிய அறிவெல்லாம் தேவையே கிடையாது. அப்ப நீங்க உங்க ரோடுல வந்து நேராக போகுதா? அப்ப தண்ணி வந்து டிட்ச் கிளீன் ஆயி போயிட்டே இருக்கணும். அதே ஸ்லோப்பாக போகுதா? அந்த வேகம் இன்னும் அதிகரிச்சுட்டு வரும்பொழுது, அது சுத்துப்பட்டு இருக்க இடத்துல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இவ்வளவுதான் சாதாரணமான ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கற்காலத்திலேயே செய்திருக்க வேண்டிய விஷயம். இந்த கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு நெருப்பு ரெடி பண்ணோமே, அப்பவே பண்ண வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். திமுகவுடைய பிரச்சனை என்ன அப்டின்னா, எந்த பணம் வந்தாலும் அதை எப்படியாவது ஆட்டை போட்டுர்றாங்க. ஏதாவது ஒரு விதத்தில அதை வந்து திசை திருப்பி விட்டுர்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணாமலை ஐயா சொன்ன அந்த டான்ஜெட்கோவுடைய விஷயம் கூட அதே ரூட்ல வர்றது தான். எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு இடத்துல திசை திருப்பி விட்டுருவாங்க. அதற்கு பிறகு இத செய்யணும், செஞ்சா மாதிரி காட்டுறது, இல்ல வடிவேலு வந்து கிணத்த தொலைச்சா மாதிரி கதை பண்ணி விட்டுறதுங்கிற வேலைய பண்ணாங்க. இதுதான் மிகப்பெரிய அபத்தம். உங்களுக்கு நல்லா தெரியும், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து சென்னை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கு.